முதல்வர் எங்களுக்கு வாழ்த்து சொல்லணுன்ற கோரிக்கை வருஷம் கேட்கிறோம். 4 வருஷம் ஆயிடுச்சு. 21ல நம்ம கேட்டோம், 22ல கேட்டோம், 23ல கேட்டோம், 24ல அதே மக்கள் தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அப்ப அவங்க இதெல்லாம் விஷயமாவே நினைக்கல. நம்ம தான் ஒரு சிலர் தானே கேட்கிறோம். அப்படி குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழ்நாட்டில் நடக்கிறது ஒரு ஆன்மீக ஆட்சி தான் அமைச்சர் சேகர் பாபு பேசினதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது ஆன்மீக ஆட்சின்னா என்ன? அவர் என்ன டெஃபினேஷன் கொடுக்குறார்? சீஃப் மினிஸ்டர் சொல்றாரா இது ஆன்மீக ஆட்சி? அப்போதான் ஒத்துப்பீங்க. இப்போ சேகர் பாபு அவர்கள் அவருடைய துறையை சார்ந்து நிறைய கும்பாபிஷேகம் பண்ணலாம், அந்த உணர்ச்சி பூர்வத்தில் இது ஆன்மீக ஆட்சின்னு சொல்லலாம். அது அவருடைய கருத்து சுதந்திரம், நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா முதல்வர் அவர்களா சொல்றாரு இது ஆன்மீக ஆட்சின்னு. கேட்டு பாருங்களேன். அமைச்சர் சொல்றாருல்ல, அவரு அந்த துறையினுடைய இதை தாண்டி எவ்வளவு நம்பிக்கை பாவம் சொல்றாரு சார். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? பாசிச ஆட்சி நடக்குதுன்றாங்க. நாங்க பாஜக வரவிடாம தடுக்கிறோம், இல்லைன்னா தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஒன்றிடுவாங்கன்னு தானே. அப்படி பார்ட்டிக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் தேவேந்திரன், நான் இல்லைன்னு சொல்லல, அவங்க ஐடியாலஜி. பட் யூ ஆர் சீஃப் மினிஸ்டர், சமமான பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றாரு. எங்க சொல்றாரு? உங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்றாரு. ஏன் பிள்ளையார் சதுர்த்திக்கு சொல்றது இல்ல? ஏன் ராமநவமிக்கு சொல்றது? ஓணம் சொல்றாரு, ஓணம் சொல்றாரு, பொங்கல் சொல்றாரு. ஒன்னையும் தெரியுமா, ஓணம்ங்கிறது என்ன பண்டிகை? இந்து பண்டிகை தானே. அது ஏன் அதுக்கு மட்டும் சொல்றாரு? It is not a secular festival. ஓணம்ங்கிறது எந்த வார்த்தை? சுந்தரி நீயும் சுந்தரி ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம்னு கமலஹாசன் படம் பாட்டு கேட்டிருக்கீங்களா? அந்த திருவோணம்ங்கிறது ஒரு நட்சத்திரம். கேரளத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன நம்புறானா, அவங்க நம்பிக்கை என்னன்னா, அங்க ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, திருக்கார்கரைன்னு பேர், எர்ணாகுளத்துக்கு வடக்கு, அதுக்கு வாமன க்ஷேத்திரம்னு பேர். அவர்கள் நம்பிக்கை வாமனன் இங்குதான் பிறந்தார், ஜனித்தது இங்கே சொல்ல. ஜனித்ததுன்னா பிறந்தது இங்கே. கூடிய வாமனனுக்காகவா? மகாபலி சக்கரவர்த்தி திரும்பி வந்து பாக்குறாரு, திரும்பி போறாரு. மகாபலி சக்கரவர்த்தி அவ்வளவு புகழோட இருக்காரு, அவரை இது பண்ணி விட்டாரு ஒரு சூழ்ச்சியில. அப்புறம் அவரு வருஷத்துக்கு ஒரு தடவை வராரு, அதான் ஓணத்தன்னைக்கு வராரு. அவரை வரவே இருப்பாங்க மலையாளிகள். ஃபெஸ்டிவல் செக்யூலர் ஆயிடாது. இப்போ நீங்க பாருங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாரும் கொண்டாடினா நல்லது தானே சார். பொங்கல், ஓணம் கொண்டாடட்டும். நான் என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, இப்போ நான் ஒரு ஹிந்துவா இருந்துட்டு கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுறது தப்பில்லை. ஆனா நான் வந்து இது செக்யூலர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்றதுதான் தப்பு. நீங்க உங்க ஃபெஸ்டிவலை நானும் கொண்டாடுறேன், வெரி குட். அதான் மத நல்ல. நம்ம ஃபெஸ்டிவல்னே கொண்டாடட்டுமே. உங்க ஃபெஸ்டிவல், அவங்க ஃபெஸ்டிவல். எனக்கு டவுட் கேட்டுக்கிறேன். நான் ஹிந்துவா இருக்கேன், நான் தீபாவளி கொண்டாடுறேன், பொங்கல் கொண்டாடுறேன், அது ஒரு கலாச்சாரத்தின் ஒரு பகுதியா கொண்டாடுறேன். நான் யாருமே கொண்டாடக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா, நல்லா கொண்டாடட்டும். பட் யூ cannot change the character of the festival இல்லையா? இப்போ வந்து எல்லாரும் கொண்டாடுறோம், அது ஹிந்து ஃபெஸ்டிவல், செக்யூலர் ஃபெஸ்டிவல். எப்படி அது? நியூ இயர் எல்லாம் கூட, இங்கிலீஷ் நியூ இயர் அதெல்லாம் கூட ஒரு கிறிஸ்துவ. கரெக்ட். அப்ப அதெல்லாம் இன்னைக்கு ஒரு செக்யூலர் ஃபெஸ்டிவலா தானே மாறிடுச்சு. முதல்வர் எங்களுக்கு வாழ்த்து சொல்லணுன்ற கோரிக்கை வருஷம் கேட்கிறோம். 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப இது பெரும்பாலான இந்துக்களே இதை எதிர்பார்க்கல, இது ஒரு விஷயமா கவனிக்கல. 21ல நம்ம கேட்டோம், 22ல கேட்டோம், 23ல கேட்டோம், 24ல அதே மக்கள் தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அப்ப அவங்க இதெல்லாம் விஷயமாவே நினைக்கல. நம்ம தான் ஒரு சிலர் தானே கேட்கிறோம். அப்படி அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. சார், ராமாயண புத்தகம் எழுதியிருக்கீங்க. நிறைய புத்தகங்கள் இருக்கு. கம்பராமாயணம் இருக்கு, வால்மீகி ராமாயணம் தான் முதல்ல எழுதுனது. பிறகு அடுத்து நிறைய ராமாயணங்கள்லேயே நிறைய இருக்கு. அதுல சில கலாச்சார வித்தியாசங்கள்லாம் நிறைய இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. ஏன் நீங்களும் ராமாயணம் எழுதியிருக்கீங்க, அதுவும் தமிழ்லையும் மொழிபெயர்த்திருக்கீங்க, ஏன், எதனால? ராமாயணம்ங்கிறது நமக்கு ஆதார கிரந்தம், ரொம்ப முக்கியமான ஒரு நூல் ஹிந்துக்களுக்கு. இது வந்து நிறைய துருஷ்கர்கள், கிறிஸ்டியன்ஸ் கூட நிறைய விரும்பி வாசிப்பா. எல்லா நாடுகள்லையுமே ராமாயணம்ங்கிறது ஒரு பிரபலமா பேசப்படக்கூடிய ஒரு கிரந்தம் தான். இதுல என்ன ஆயிட்டுதுன்னா, நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்துல குழந்தைகளால எல்லா புஸ்தகத்தையும் படிச்சுட்டும் இதை புரிந்து, இதுல கொஞ்சம் கஷ்டம்தான். 24,000 ஸ்லோகத்தை படி, அதனுடைய அர்த்தத்தை படினா கஷ்டம். அப்போ அதனுடைய சாரத்தை ஒரு கதை ரூபத்துல சிம்பிளா குழந்தைகளுக்கு சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, இன்றைய காலகட்டத்து குழந்தைகள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் நிறைய இதுல பிஸியா இருக்கா. அப்போ அவங்களோட ரிட்டென்ஷன் ஸ்பேன் ஒரு 15 செகண்டுக்கு மேல ஒரு வீடியோ பாக்குறதே ஒரு ஆச்சு. அதான் இப்ப ரீல்ஸ், ஸ்டோரிஸ், ஷார்ட்ஸ் எல்லாம் வருது. அதுக்கு மேல அவங்களுக்கு வந்து அந்த ஈர்ப்பு சக்தி இருக்க மாட்டேங்குது, ரிட்டென்ஷன் டைம்னு சொல்றோம். அதனால நிறைய பிக்சர்ஸ் போட்டிருக்கோம். இப்போ ஒரு பல்லவர்கள் கட்டிய கோவில்ல ராமருடைய பட்டாபிஷேகத்துடைய ஒரு சிற்பம் இருக்குன்னா அது அப்படியே வரைஞ்சிருக்கும்.
இப்ப அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்த ராமர் அப்படின்னா குப்தா பீரியட்ல 1800 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கோ அது அப்படியே வரைஞ்சிருக்கும். அதே மாதிரி ராமருக்கு தசரதர் வந்து பாயசம் டிஸ்ட்ரிபியூட் பண்றார், கௌசல்யா கைகை சுமித்ரா. அது ஹசாரா ராமர் கோவில்ல வந்து விஜயநகர சாம்ராஜ்யத்துல பேசப்பட்டிருக்குன்னா அந்த சிற்பம். அப்ப என்னன்னா அந்த குழந்தைக்கு மொனாட்டனஸா எழுத்து மட்டும் இருக்காது, ஒரு சித்திரம் மாத்தி மாத்தி வரும். இப்போ இது வந்து பெரியோர்களும் படிக்கலாம், முக்கியமா குழந்தைகள். அவர்களுக்காக இங்கிலீஷ்ல முதல்ல எழுதினேன் போன வருஷம். அதை இப்போ தமிழ்ல மொழிபெயர்த்தவர் அடியனுடைய ஆத்ம நண்பர் சுஜாதா தேசிகன்னு பேர். அவர் வந்து தேசிகன் நாராயணன்னு பேரு. எழுத்தாளர் சுஜாதா மீது கொண்ட பற்றினால் அவருடைய அந்த புனைப்பெயரை வந்து சுஜாதா தேசிகன். அப்புறம் தெலுங்குலையும் மொழிபெயர்த்திருக்கோம். ஸ்ரீதேவி முரளிதர் ரொம்ப நல்ல ஒரு வைதுஷ்யம் நிறைந்தவள். அப்புறம் ஹிந்தியில அசுதோஷ் கர்க். அதனால நீங்க கேட்கறீங்க இல்லையா மும்மொழி பல மொழின்னு, எல்லா மொழியிலும் பெயர்த்திருக்கோம். இது பேஸா நம்ம எது எடுத்துக்கணும் சார்? வால்மீகி ராமாயணம். வால்மீகி ராமாயணம் தான் ஆதாரம். ஓகே. எங்க வால்மீகி ராமாயணத்துக்கு முரண்பாடு இல்லாத விஷயங்கள் கம்பரோ துளசிதாசரோ காளிதாசரோ ஜெகன்மோகனோ துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சனோ குமாரா வால்மீகியோ கிருத்திவாசரோ பானுபக்தரோ சொல்லியிருக்காளோ அந்தந்த இடங்களையும் சுவாரஸ்யத்துக்கு எடுத்துட்டு இருக்கோம். அது வால்மீகி ராமாயணத்துக்கு விருத்தமா இல்லாம இருக்கணும். வேறெவர் இட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் வால்மீகி ராமாயணம் அந்த இடத்தை எடுத்துட்டோம். அப்படி அகெயின்ஸ்டா இருக்கா என்னது? அகெயின்ஸ்ட்ங்கிறத விட இப்போ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ராவணன் வந்து சீதையை கடத்தி சென்றான். வால்மீகி ராமாயணப்படி சிம்பிள் கிட்னாப் மாதிரி, அதாவது ஒரு தொடைய ஒரு கையாலையும் கூந்தல ஒரு கையாலையும் பிடிச்சிட்டு இப்படி தூக்கின்னு போனதாக இருக்கு. ரவிவர்மா பெயிண்டிங்ல அப்படிதான் இருக்கும். கம்பர் இது 1100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்ல எழுதும்போது அவர் என்ன சொல்றார்? வீடோடு கடத்தி சென்றார், நிலத்தோட அவளை தீண்டாமல் தொடாமல். அது அன்றைய காலகட்டத்துல கம்பர் எழுதும் போது எப்படின்னா, ஒருவேளை தீண்டிவிட்டதா எழுதிந்தா, நிஜத்துல தீண்டிருப்பான், தீண்டிவிட்டதா எழுதிட்டா அப்ப இருக்கக்கூடிய சொசைட்டில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருமே எதிர்ப்பு சொல்வா. ஒரு ஆண்மகன் எப்படி ஒரு பெண்ணை தீண்ட முடியும், இது அதனால அவர் என்ன பண்ணிட்டார், கான்ட்ரவர்சியே வேண்டாம், வீடோட தூக்கின்னு போயிட்டாருன்னு எழுதிட்டார். அவ்வளவுதான். ஆனா வால்மீகி ராமாயணத்தை இப்ப நான் வால்மீகி ராமாயணத்துல இருக்கிறது தான் சொல்லுவ முடியும். ஆனா இப்போ எண்ணரும் நலத்தினால் இணைகள் நின்றொழி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைப்பெறாத உணர்வும் ஒன்றிட அண்ணரும் நோக்கினான் அவரும் நோக்கினாள்னு 2 பேரும் கன்னிமாடத்துல பார்த்துதான் இருக்கு. அது வால்மீகி ராமாயணத்துல இல்ல. அது வால்மீகி ராமாயணத்துல இல்லாவிடிலும் நான் கம்பராமாயணத்தை அந்த இடத்துல எடுத்திருக்கேன். ஏன்னா நல்ல விஷயம், 2 பேரும் பார்த்துண்டாங்கிறது வால்மீகி சொல்லலைனாலும் பார்த்துக்கலேனுங்கிறது அவர் சொல்லலையே. பார்த்ததா சொல்லல, பார்க்கலேங்கிறதையும் சொல்லல. அப்ப பார்த்ததா எடுத்துக்கிறது ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா அது ஆபஸ் நம்பர் சூத்திரத்துல எடுத்திருக்காரு. கண்ணுக்கு கண்ணு பார்த்துட்டா ரொம்ப வசதி, ரொம்ப உயர்ந்த தாம்பத்தியம். அது கண்ணால பேசிக்கிறது, வாயை திறந்து கூட வசையில் நங்கையும் நிலைப்பெறாது உணர்வு. அதாவது அவர்கள் வந்து கருங்கடல் பள்ளியில் கல்லவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோன்னு கேட்கிறார் கம்பர். அதாவது ரொம்ப அன்பு மிக்கவர்கள் கொஞ்சம் பிரிஞ்சுட்டு ஒன்னா சேர்ந்தா அவர்கள் கண்ணே பேசிக்குமா. ரொம்ப அழகான இடம் கம்பராமாயணத்துல, அதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ எது விருத்தமா இல்லாம இருக்கோ அதை எடுத்திருக்கேன். ஓகே சார், இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். அதன் தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் நடக்கிறது ஒரு ஆன்மீக ஆட்சி தான் அமைச்சர் சேகர் பாபு பேசினதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஏற்கிறீங்களா? அவருடைய கருத்து சுதந்திரம், ஒரு மந்திரிங்கிற பொறுப்புல இருக்கார். அவர் சொல்றார் இது ஆன்மீக ஆட்சின்னா என்ன, அவர் என்ன டெஃபினிஷன் கொடுக்கிறார்? ஆன்மீக ஆட்சின்னா என்ன? ஆன்மீகத்தில் நம்பிக்கையுடைய ஆட்சியா? அப்படி இருக்கா? முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆன்மீகத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு என்னமோ இந்த ஆன்மீக அரசியல் இதெல்லாம் ரஜினிகாந்த் சார் சொல்ற மாதிரி தான் இருக்கு, ஸ்டாலின் ஜி சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. இவர் இல்ல எவ்வளவு கும்பாபிஷேகங்கள் நடத்திருக்காரு, கோவில்களோட கடமை புனரமைச்சிருக்கோம். இவ்வளவு நாள் செய்யாததெல்லாம் நாங்க செய்யறோம், கரெக்டா செய்யறோம் அப்படின்னா மீட்டிருக்கோம், நிலத்தை எவ்வளவு மீட்டிருக்கோம், எவ்வளவு லட்சம் மதிப்பு எனக்கு தெரியல. அதெல்லாம் அந்த டேட்டா பார்க்கணும். அந்த டேட்டா பார்த்துட்டு யாராவது ஆர்டிஐ ஃபைல் பண்ணிட்டு சொல்லணும் எல்லா நிலனையும் மீட்டாச்சா, எவ்வளவு பர்சன்ட் மீட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே சொல்ல பண்ணா நல்லதுதான். பண்ண நல்லது பண்ணா அந்த அடிப்படையில இந்த ஆட்சி ஒவ்வொரு ஆட்சி சொல்றோம்ல, அந்த அடிப்படையில இது ஒரு ஆட்சின்னு சொல்லலாமே ஒழிய ஆன்மீக ஆட்சின்னு எனக்கு எப்படி சொல்றான்னு தெரியல. மகளிருக்கான ஆட்சின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஏன்னா மகளிருக்கு நாங்க இவ்வளவு திட்டங்கள்லாம் செஞ்சிருக்கோம்னு, மாணவர்களுக்கான ஆட்சி, மாணவர்களுக்கு இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ல தி ஹெட் இஸ் தி சீஃப் மினிஸ்டர். எப்படி நாட்டுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர்னு சொல்றோமோ, சீஃப் மினிஸ்டர் சொல்றாரா இது ஆன்மீக ஆட்சி?
அப்பதான் ஒத்துப்பீங்களா? இல்ல அப்பதான் நான் ஒத்துப்பேங்கிறது இல்ல, அப்பதான் அதுல ட்ருத் இருக்குன்னு அர்த்தம். இப்ப சேகர் பாபு அவர்கள் அவருடைய துறையை சார்ந்து நிறைய கும்பாபிஷேகம் பண்ணலாம், அந்த உணர்ச்சி பூர்வத்துல இது ஆன்மீக ஆட்சின்னு சொல்லலாம், அது அவருடைய கருத்து சுதந்திரம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா முதல்வர் அவர்களா சொல்றாரு இது ஆன்மீக ஆட்சின்னு. கேட்டு பாருங்களேன். I think you are such a great person who interviews. You should get an opportunity to interview the Honorable Chief Minister. Ask him this. கண்டிப்பா கேட்போம் சார். ஆனா இப்ப அமைச்சர் சொல்றாருல்ல, அவரு அந்த துறையினுடைய இதை தாண்டி அவரோட நம்பிக்கை பாவம் சொல்றாரு. எவ்வளவு ஒரு பக்திமானா ஒவ்வொரு பாவம் மனமுருக போய். ஆமா, அவர் வந்து அமைச்சரா இருக்கும்போது கட்சியை சார்ந்து இருக்கும்போது பொட்டு வச்சுன்னு பேசுறார். அதே கட்சியை சார்ந்த ராஜா அவர்கள் பொட்டு வச்சுக்காதீங்கிறார். இல்ல அது அவரு என்ன காரணம்னு சொன்னார்ல. என்ன காரணம்? இங்க மத துவேஷம் மதத்தை வச்சு அரசியல் செய்யக்கூடியவர்கள் பொட்டு வச்சுக்கிட்டு இந்த கயிறுலாம் கட்டிக்கிட்டு ஒரு அடையாளத்தோட போய் நிக்கிறாங்க. நாம இல்லைன்னு சொல்றவங்களும் நம்ம அதே மாதிரி போய் நிக்கும் போது நம்மள என்னவா நினைப்பாங்க அப்படிங்கிற. பர்தா போட்டுக்கிறா இல்லையா, முஸ்லிம் பெண்கள்ல ஒரு தரப்பினர் நிறைய பேர் பர்தா போட்டுக்கிறா. பர்தா என்பது மத அடையாளமா என்ன அடையாளம்? இந்து பெண்கள் போட்டுன்னு பார்த்திருக்கீங்களா? அப்ப முஸ்லாம் பெண்கள் தானே போட்டுக்கிறா. இப்போ இஸ்லாத்தை சார்ந்த பெண்கள் டிஎம்கேல இருக்கும்போது அவர்கள் வந்து பர்கா போட்டுண்டா அது வந்து நீங்க என்ன சொல்வேன்? மத அடையாளம் தானே அது. அது மத அடையாளம் கிளீனா முஸ்லிம்னு தெரிஞ்சுடுதே. அப்ப ஏன் அதை சேர்த்து சொல்லல? அவர் பொட்டு வச்சுக்காதீங்கிறார், பர்கா போட்டுக்க கூடாதுன்னு சொல்லணும்ல. இல்ல பெரும்பான்மை ஆதிக்க அந்த மனநிலை, பெரும்பான்மை வாத தன்மையோட வர்றவங்க அப்படின்ற அடிப்படையில. சோ இதை யாருக்கு சொல்றாரு? பிடி தியாகராஜன் அவர்களுக்கு சொல்றாரா? சேகர் பாபுக்கு சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு இந்த உபதேசம்? நீங்க டிஎம்கேல இருக்கீங்களோ? நான் எப்படி இருக்க முடியும்? இல்ல ஐ யூ மெம்பர் ஆஃப் டிஎம்கே? இல்ல, நான் டிஎம்கே மெம்பர் இல்ல. இப்ப நான் திருமணம் எடுக்கலாம், இது எடுக்கலாம். அவர் என்ன சொல்ற? டிஎம்கே சார்ந்தவர்கள் நம்ம கேடர்ஸ் நம்ம வந்து. அப்ப யாருக்கு இந்த அட்வைஸ் கொடுக்குறாரு? போட்டுக்க கூடிய மந்திரிகளுக்கா? யாருக்கு கொடுக்குறாரு? பொதுவா திமுக இருக்கிற எல்லாத்துக்குமே. சோ இவங்க ஃபாலோ பண்ண போறாங்களா, எதிர்ப்பு சொன்னாங்களா? அது பார்ட்டி ஸ்டாண்டா சொல்லலையே, ஒரு அட்வைஸா தானே சொல்றாரு. சோ அந்த அட்வைஸ்ல ஏன் பர்காவை சேர்க்க கூடாதுங்கிற நான் அவ்வளவுதான் நான் சொல்றேன். நீங்க உங்க பார்ட்டி ஸ்டாண்ட், உங்க ஸ்டாண்ட பார்ட்டி ஸ்டாண்ட் இல்ல, உங்களுடைய கருத்தை சொல்றேன். அந்த வரிசையா அந்த கருத்து சொல்லின்னு வரும்போதோ போட்டு இட்டுக்காதீங்கோ, கையில வந்து கயிறு போட்டுக்காதீங்கோ. நாடு இருக்கக்கூடிய சூழல்ல இப்படி அவங்க நாடு எந்த சூழல்ல இருக்கு சார்? அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? பாசிச ஆட்சி நடக்குதுன்றாங்க. நாங்க பாஜக வரவிடாம தடுக்கிறோம், இல்லைன்னா தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஊன்றிடுவாங்கன்னு. அப்படி சங்கர்னு யாரும் இங்க இதுக்குள்ள அவங்க வீட்டுல எல்லாம் போட்டதே, அது என்ன ஆட்சி சொல்லுங்க. இந்த பேரெல்லாம் கொடுக்கலாம். நான் என்ன சொல்றேன், அவர் அட்வைஸ்ல ஒண்ணுமே இல்லை, அவர் சொல்றதும் தப்பு இல்லைங்கிறேன், அவருடைய கருத்து சொல்றாரு, அதோட சேர்த்து பர்காவையும் சேர்த்துக்கோங்கிற அந்த அது மட்டும் டபால் ஏன் அங்க நின்று போயிடுது? இல்ல மத சுதந்திரம் அதுல தலையிடல. அதான் திருப்பியும் இந்த சூழல்ல நம்ம ஏன் அவங்களுடைய அடையாளத்துக்குள்ள சூழல்னு ஒரு சூழலும் இல்ல, நல்ல சூழலா இருக்கு. ஓகே, இப்போ இவங்களோட பிரமிஸ் என்ன? நாட்டுல ஒரு சூழல், ஆனா தமிழ்நாட்டுல எல்லாம் நல்லா தானே இருக்கு. தமிழ்நாட்டுல என்ன எங்கேயாவது ஒரு கலவரம் நடந்ததுன்னா அந்த இடத்துல அட்வைஸ் பண்ணா ஓகே. தமிழ்நாட்டுலதான் கலவரமே இல்லையே, அப்ப அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கே, எது வேணாலும் போட்டுக்கிறதுக்கு. அதுவும் அமைச்சர் சேகர் பாபு அதையும் சொல்லிட்டாரு, அது அவரோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு. அதுல எல்லாம் அந்த பாவம் அந்த கருத்து சொல்லும் போது பாவம் இன்னும் 2 வார்த்தையும் சேர்த்துக்கலாங்கிறேன், அவ்வளவுதான். அது இன்னும் வெறும் ஸ்டாலின் வந்து அது மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லணும், தீபாவளி கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்லணுங்கிற மாதிரி. இது கேட்கறது ஏதாவது தப்பு இருக்கா? நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு ராமர் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். நான் வந்து அவருக்கு ராமர் நம்பிக்கை இருந்து ராமநவமியை வீட்டுல கொண்டாடிட்டு வந்துதான் சொல்லணும்னு சொல்ல. நீங்க ஒரு பண்டிகைக்கு விஷ் பண்ணணுங்கிறேன். இப்போ ஒரு கிறிஸ்துமஸ்க்கு பண்ணணும், அது கிறிஸ்டியன்ஸ் நம்பிக்கை, இயேசு பிறந்தாருன்னு. அதே மாதிரி தீபாவளிங்கிறது ஒரு பண்டிகை. அதே மாதிரி இதெல்லாம் நம்ம பண்டிகைகள், நீங்க விஷ் பண்ணுங்க. நீங்க நம்பாம இருக்கலாம், நீங்க கொண்டாடாம இருக்கலாம். இப்போ மோடி வந்து ஈதுக்கு விஷ் பண்றாருங்கிறதுக்காக வேற நான் ஆடா வெட்ட போறாரு, மாடா வெட்ட போற ஒண்ணும் பண்ண போறது இல்லை. அவர் விஷ் பண்றார், இந்த நல்ல நாள் எல்லோரும் நன்றாக சந்தோஷமா கொண்டாடுங்க, நீங்க சொல்லிட்டு போலாமேங்கிறனா. அப்பதானே நீங்க வந்து ஒரு 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 பார்ஷியாலிட்டி இல்லாத பர்சன் தெரியுது. ஒரு விநாயகர் சதுர்த்தி ராமர் மேல உங்களுக்கு ஏதோ ஒரு கோவம் இருக்கு, விநாயகர் மேல என்ன சுவாமி கோவம்? பாவம், அவரே பிள்ளையார் கொடுத்த ஜாட்டு குழக்கட்டையை ஜாட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கார், என்ன கோவம்? இல்ல சார், அவங்களுடைய ஸ்டாண்டு, அவங்களுடைய நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன ஸ்டாண்ட்? பார்ட்டிக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் தேவேந்திரன், நான் இல்லைன்னு சொல்லல, அவங்க ஐடியாலஜி. பட் யூ ஆர் a சீஃப் மினிஸ்டர். நீங்க ஓத் எடுக்கும் போதே என்ன சொல்றேன், நான் வந்து எல்லாருக்கும் சமமா இந்த பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றாரு, எங்க சொல்றேன், பொங்கலுக்குலாம் வாழ்த்து சொல்றாரு. இப்போ இந்துக்களுக்கு எக்கச்சக்க பண்டிகை இருக்கு, முக்கியமான பண்டிகைகள் ஒரு 7-8 இருக்கு. அந்த 7-8ல ஒரு 5க்காவது வாழ்த்து சொல்லட்டோங்கிற. நீங்க திரும்பி பொங்கல்லையே வந்து உட்கார்ந்து இருக்கீங்க.
ஏன் பிள்ளையார் சதுர்த்திக்கு சொல்றது இல்ல? ஏன் ராமநவமிக்கு சொல்றது? ஓணம் சொல்றாரு, ஓணம் சொல்றாரு, பொங்கல் சொல்றாரு. ஒன்னையும் தெரியுமா, ஓணம்ங்கிறது என்ன பண்டிகை? இந்து பண்டிகை தானே. அது ஏன் அதுக்கு மட்டும் சொல்றாரு? ஏன் தெரியுமா? இப்போ ஒரு அண்மையா ஒரு 10-15 வருஷத்துல ஒரு நரேட்டிவ் இருக்கு. ஓணம்ங்கிறது செக்யுலர் ஃபெஸ்டிவல். இட் இஸ் நாட் a செக்யுலர் ஃபெஸ்டிவல். ஓணம்ங்கிறது எந்த வார்த்தை? திருவோணம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவோணம் தான். திருவோணம் பண்டிகை. நீயும் சுந்தரி ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம்னு கமலஹாசன் படம் பாட்டு கேட்டிருக்கீங்களா? அந்த திருவோணம்ங்கிறது ஒரு நட்சத்திரம். 27 நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம்னு இருக்கு இல்லையா? திருவோணம் 2 நட்சத்திரங்களுக்கு தான் தமிழ்ல நம்ம ஸ்ரீனா திருன்னு சொல்றோம். ஸ்ரீரங்கம், திருவரங்கம். ஸ்ரீனா திரு. அந்த திரு சேர்ந்து இருக்கக்கூடிய 2 நட்சத்திரங்கள், ஒண்ணு ஓணம், திருவோணம்னு பேர். இன்னொன்னு திருவாதிரை. திருவோணத்துல பிறந்த ஒரு பெரிய மகான் சுவாமி வேதாந்த தேசிகன்னு பேர். திருவாதிரையில் பிறந்த ஒரு பெரிய மகான் ராமானுஜர். 2 ஆச்சாரியர்களுமே பிறந்தது இந்த தமிழ்நாட்டில தான். ரொம்ப ரொம்ப உயர்ந்த நட்சத்திரங்கள். அந்த திருவோணத்தில் பிறந்த பெருமாளுடைய அவதாரத்துக்கு வாமனன்னு பேர். வாமனன்னா சின்ன குள்ள உருவா வந்தார் பெருமாள். அந்த வாமனன் பிறந்த நட்சத்திரம் திருவோணம். அதனால தான் ஆழ்வார் அந்த காலத்தை ஓண விழாவில்னு எடுக்கிறார். அந்த காலத்தை ஓண விழா இதுக்கெல்லாம் கல்வெட்டே இருக்கு. இந்த திருவோணம்ங்கிறத சுருக்கி ஓணம் அப்படின்னு சொல்றோம். அப்போ வாமனனுடைய நாள் ஓணம். அந்த ஓண நாள் அன்று வாமனன் பிறந்து பலி சக்கரவர்த்தியின் யாகவாட்டிகைக்கு சென்று உலகை எல்லாம் அளந்து பலி சக்கரவர்த்தி என்கின்ற தன்னுடைய பக்தனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடிய நாள். அவ்வளவுதான். இத கேரளத்துல இருக்கக்கூடியவர்கள் என்ன நம்புறாங்க, அவங்க நம்பிக்கை என்னன்னா, அங்க ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, திருக்கார்கரைன்னு பேர், எர்ணாகுளத்துக்கு வடக்கு. அதுக்கு வாமன க்ஷேத்திரம்னு பேர். அவர்கள் நம்பிக்கை வாமனன் இங்குதான் பிறந்தார், ஜனித்தது இங்கேன்னு சொல்லுவார். ஜனித்ததுன்னா பிறந்தது இங்கே. அவர் பிறந்த நட்சத்திரம் திருவோணம். அதை ஓணம்னு சுருக்கிறார். அந்த ஓணம்ங்கிறது வாமன ஜெயந்தி அன்னைக்குதான் வரும். அன்னைக்குதான் பூக்கோலம்னு பூல ஒரு கோலம் போடுவா. நல்ல ஒரு சாப்பாடு, ஆளன், சக்கவரட்டி, அப்புறம் இந்த அடப்பிரதமன் இதெல்லாம் பண்ணி போடுவா. அதுக்கு சத்யான்னு பேர், சத்யைன்னு பேர். அந்த நல்ல லாவிஷ் ஜம்முன்னு இருக்கும் அந்த சாப்பாடு. அது சாப்பிடுவா, பூக்கோலம் போடுவா. இது இந்துக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை. வாமனனுக்காகவா? மகாபலி சக்கரவர்த்தி திரும்பி வந்து பாக்குறாரு, திரும்பி போறாரு. மகாபலி சக்கரவர்த்தி அவ்வளவு புகழோட இருக்காரு, அவரை இது பண்ணி விட்டாரு ஒரு சூழ்ச்சியில. அப்புறம் அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை வராரு, அதான் ஓணத்தன்னைக்கு வராரு. அவரை வரவே இருப்பாங்க மலையாளிகள். ஏன்னா ஓண விழால அப்படி எல்லாம் பலி சக்கரவர்த்தி வருதாலாம் இல்ல சார். ஓண விழா சில விஷயம் பார்க்கும்போது மகாபலி சக்கரவர்த்தி தான் வருவாரு, அவரை தான் வரவே இருப்பாங்கல்ல. எல்லாம் இவர் யார் யார் இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம். சான்று இப்ப நீங்க வந்து எனக்கு சான்றுன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், பாருங்க சுவாமி, ஆழ்வார் பாசுரம் இருக்கு, கல்வெட்டு இருக்கு, இப்படி எல்லாம் நான் சொல்றேன். இப்ப இதுக்கு என்ன சான்று? இல்ல, நிகழ்காலத்துல கேரளா முழுக்க பண்டிகையில மகாபலி சக்கரவர்த்தி தானே வராரு. நான் என்ன சொல்றேன், இப்போ கிறிஸ்துமஸ் பண்டிகை யார் கொண்டாடுறா? கிறிஸ்துவர்கள். யாருக்காக கொண்டாடுறா? இயேசுவுக்காக. நானே இன்னொரு 10 வருஷம் வருஷம் நாங்க ஒரு 100 பேர் சேர்ந்து கிருஷ்ணர் இன்னைக்கு தான் பிறந்தாருன்னு கொண்டாடிட்டு அது சத்தியமாயிடும். நீங்க தனியா இருப்பீங்க சார். ஆனா நாடு முழுக்க என்ன பிராக்டிஸ் பார்ப்போம்ல, கேரளா முழுக்க என்ன பிராக்டிஸ் தானே பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி இல்ல, கேரளா முழுக்க பிராக்டிஸ் தப்புங்கிற நீங்க எல்லாம் மீடியா நரேட்டிவ்ல போறேன். சான்றே இல்ல அதுல. வாமனன் பிறந்த நட்சத்திரம் திருவோணம், வாமன ஜெயந்தி பிறந்து வந்து அவர் மகாபலி இப்படி பண்ணிட்டாரு. இப்ப எங்கேன்னு வரார்? எங்கேன்னு வரணுமே அவர், எங்கேயாவது வரணும் இல்லையா? தலையை வச்சு தலைமையில கால் வச்சு உள்ள தலையை போட்டுன்னு வராரு. அவர் அங்கிருந்து ஒரு நாள் மட்டும் வராரு. மக்கள் அவரை சந்தோஷமா அவரை வரவேற்கிறாங்க. யார், எந்த மக்கள்? சோ பலி சக்கரவர்த்தி யாரால அனுகிரகம் பண்ணப்பட்டவர்? வாமனனால அனுகிரகம் பண்ணப்பட்டவர். பலி சக்கரவர்த்தி யாருடைய பேரன்? பிரஹ்லாதனுடைய பேரன். பிரஹ்லாதனுடைய பிள்ளை விரோச்சனன், விரோச்சன் பிள்ளை தான் பலி. இந்த பிரஹ்லாதன் யாரு? நரசிம்மரால அனுகிரகம் பண்ணப்பட்டவர். நரசிம்மர் எந்த மதத்துல வழிபாடு? இந்து மதம். அப்ப அவர் குடும்பத்தையும் எல்லாத்தையும் வழியா பண்ணி எல்லாரும் ஹிந்து தான் இல்லையா? அந்த பலி சக்கரவர்த்தி பரம ஹிந்து. பலிர் மகாத்மா சுக்ரேன ஜீவித தனுஹு கிரது வர்திதோஷ்மான்னு நாராயணியத்துல ஸ்லோகம். ரொம்ப பரம ஹிந்து அவர். பெருமாளை ஆராதிச்சார். பெருமாள் வந்து பாதாளத்தை தள்ளினார். இப்ப யார் கொண்டாட வேண்டிய பண்டிகை இது? இந்துக்கள். கரெக்டா? அப்ப ஹிந்து பண்டிகையான ஓணத்துக்கு அவர் ஒரு விஷ் சொல்றார். வாமனன் பிறந்ததுக்கு சொல்வார். கிருஷ்ணர் பிறந்ததுக்கு சொல்ல மாட்டாரா? பாவம், கிருஷ்ணர் என்ன பண்ணார் தப்பு? இல்ல சார், எனக்கு என்ன திடீர்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா, இவ்வளவு நாள் கேரளால நம்ம பாக்குற நம்ம நண்பர்கள் மலையாள கூட படிச்சவங்க அவங்களாம் மகாபலி சக்கரவர்த்தி தானே வரவேற்றுட்டு இருந்தாங்க. சரி, நான் உங்களுக்கு பல விஷயம் சொல்லின்னு வரேன். இப்போ பிருஹதீஸ்வரர் கோவில் ராஜராஜ சோழன் எழுப்பிய ஒரு ஆச்சரியமான கோவில். அந்த சிவபெருமானுக்கு மேல இருக்கக்கூடிய சிகரம், விமானம்,
விமானத்துக்கு மேல ஒரு கல்லு. அந்த கல்லை பத்தி நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே கல்லு அவ்வளோ டன் 80 டன் கல்லு. அதுதான் தப்பு. ஆல் ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாரும் ஓரிணைந்து ஒரு புஸ்தகம் கிளியரா போட்டிருக்கா. அது ஒரு கல்லெல்லாம் கிடையாது. நிறைய அங்கங்க கிளீனா அது பசில் பிளாக் மாதிரி ஒட்டி வச்சிருக்கு. ஒன் ஸ்டோன். இட் இஸ் நாட் ஆஃப் 80 tons. போட்டாச்சா? அந்த பிருஹதீஸ்வரர் கோவில் விமானத்துடைய நிழல் பூமியிலேயே விழாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி எப்படி இருக்க முடியும்? அதுவும் இருக்கு. நீங்க எப்படி சொல்றீங்களோ இதுவும் இருக்கு. அது கீழே விழும். 2. 3வது ஒரு விஷயம், ரொம்ப பெரும்பாலான தெரிஞ்ச விஷயம், இன்னைக்கும் ரெக்கார்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தான் சொல்லுவா, தமிழ்நாட்டு சின்னம் எது? கோபுரம். ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சின்னத்தை தயாரிக்கும் போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய வெஸ்ட் கோபுரம் தான் எழுதியிருக்கா. அதை ஃபேசிமிலி போடும்போது ரெக்கார்ட் பண்ணவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு பண்ணிட்டார். ஓகே. ஸோ நமக்கு ஒழுங்கா தெரிஞ்ச விஷயங்களே நமக்கு வந்து சான்ற வச்சு பார்த்தா, ஆதாரம் பார்த்தா வேற மாதிரி இருக்கு, விபரீதமா இருக்கு. அந்த மாதிரி தான் ஓணம். மக்கள் அப்ப தெரியாம கொண்டாடிட்டு இருக்காங்க. நிச்சயமா கொண்டாடிட்டு இருக்கா. அதை விட என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ அங்க இருக்கக்கூடிய மலையாளி கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸும் மகாபலி சக்கரவர்த்தி வரவேற்கிறாங்க. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன், அவங்க வரவேற்கிறாங்கிறதுக்காக ஒரு ஹிந்து ஃபெஸ்டிவல் செக்யூலர் ஆயிடாது. இப்ப நீங்க பாருங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாரும் கொண்டாடினா நல்லது தானே சார்? பொங்கல், ஓணம் எல்லாம். நான் என்ன சொல்ல வரேன், இப்ப கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு ஹிந்துவா இருக்கக்கூடியவர் கேக் போய் சாப்பிட்டு வர்றார், ஃப்ரெண்டு நான் ஜம்மன் செலிப்ரேட் பண்ணிட்டு வர்றார். அதுக்காக அது செக்யூலர் ஃபெஸ்டிவலா மாறிடுமா? வீட்டுக்கு போய் சாப்பிடுறது வேற, வீட்லயே செலிப்ரேட் பண்றது வேற இல்ல. செலிப்ரேட் பண்றாங்க, நிறைய ஹிந்து செலிப்ரேட் பண்றா. But will that become a Christian Hindu festival, or will that become a secular festival? It's a Christian festival. Yes, Onam is a Hindu festival. Pongal Hindu festival. என்ன சொல்றேன், ஆனா எல்லாரும் கொண்டாடுறாங்களா? நல்லது இல்ல, கொண்டாடட்டும். நான் என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, இப்போ நான் ஒரு ஹிந்துவா இருந்து கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுறது தப்பில்லை. ஆனா நான் வந்து இது செக்யூலர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்றதுதான் தப்பு. நீங்க உங்க ஃபெஸ்டிவலை நானும் கொண்டாடுறேன், வெரி குட். அதான் மத நல்ல நம்ம ஃபெஸ்டிவல்னே கொண்டாடட்டுமே. என்ன ஃபெஸ்டிவல்? உங்க ஃபெஸ்டிவல். அவங்க ஃபெஸ்டிவல் எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாமனர் பிறந்தார், மலையாளியா ஒரு மலையாளியா கொண்டாட்டும், ஒரு தமிழனா பொங்கல் கொண்டாடட்டுமே. கொண்டாடுறத பத்தி இல்ல. பொங்கல் ஏன் அன்னைக்கு மட்டும் தான் கொண்டாடணும்? நீங்க அதை சொல்லுங்க. ஏன்னா அறுவடை கரெக்டா முடியற சீசன்ல எல்லாரும் இல்ல. ஏன்னா பஞ்சாங்கப்படி அப்பதான் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கும். தை 1 அப்பதான் வருது. அது ஏன் ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடி வரக்கூடாதா? கரெக்டா பொங்கல் அன்னைக்கு தான் கொண்டாடணுமா? நீங்க ஹிந்து பஞ்சாங்கத்தை வச்சுதானே இதை கணிக்கிறேன். ஹிந்து இப்போ தை, மாசி, பங்குனி எந்த மதத்தின் நம்பிக்கை? இந்து மதத்தின் நம்பிக்கை தான். சோ நீங்க அந்த சரி, அவங்களும் இந்துக்களா இருந்தவங்க தானே. இடையில முஸ்லிமோ கிறிஸ்டியன்ஸோ அவங்க கொண்டாடுறது தப்பு. இடையில மதம் கடவுள் அப்படின்னா வழிபாட மாத்திக்கிறாங்க. பொங்கல் ஹிந்து ஃபெஸ்டிவல்னு ஒத்துக்கிறீங்க? இல்ல சார், ஒரு இன ஃபெஸ்டிவலா ஏன் இருக்க கூடாது? இல்ல இன ஃபெஸ்டிவல்னா இப்ப நான் என்ன சொல்றேன், இல்ல சார், இப்ப எனக்கு டவுட் கேட்டுக்கிறேன். நான் ஹிந்துவா இருக்கேன், நான் தீபாவளி கொண்டாடுறேன், பொங்கல் கொண்டாடுறேன், அது ஒரு கலாச்சாரத்தின் ஒரு பகுதியா கொண்டாடுறேன். நாளைக்கு நான் முஸ்லீமா மாறிடுறேன், அதுக்காக தீபாவளி பொங்கல் வந்து கலாச்சாரத்தின் அடிப்படையில ஒரு தமிழனா. நீங்க அப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க முஸ்லிமா மாறினாலும் வெகு காலம் ஹிந்துவா இருந்ததுனால ஹிந்துக்களோட ஃபெஸ்டிவலையும் கொண்டாடுறேன்னு சொல்லணும். என்னோட ஃபெஸ்டிவல் தானே அது. இது நான் கொண்டாடிட்டு இருந்த அந்த ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் என்னோட ஃபெஸ்டிவல். இடையில நான் வந்து இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஓணம்ங்கிறது நான் சொல்லிட்டேன், அந்த திருவோணம்ங்கிறது நட்சத்திரத்திலேன்னு வந்திருக்கு. நட்சத்திரம், மாசம் இதெல்லாமே ஹிந்து கேலண்டரின் நம்பிக்கை. வாமனனுக்காக தான் கொண்டாடுறோம்னு சான்றுகள். அது ஆனா மக்கள் எல்லாரும் ஹிந்து மக்களே கூட அது நான் என்ன சொல்றேன், மகாபலி சக்கரவர்த்திக்காக தானே சொல்றாங்க. அது வந்து அதுதான் நம்ம ராங் இன்ஃபர்மேஷனை பரப்பிட்டு இருக்கோங்கிறேன். இப்போ நாளைக்கு மம்முட்டி வந்து ஓணத்துக்கு விஷ் பண்ணாருன்னா தப்பே இல்லை, அவங்க வீட்டுல கொண்டாடினாலும் தப்பு இல்லை, நன்னா எல்லாரோடையும் கொண்டாடட்டும். பட் டோன்ட் சேஞ்ச் தட் ஃப்ரம் ஹிந்து ஃபெஸ்டிவல் டு செக்யூலர் ஃபெஸ்டிவல். எதுக்கு மாத்தணும்னு நான் கேட்கிறேன். நான் யாருமே கொண்டாடக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா நன்னா கொண்டாடட்டும். பட் யூ கேனாட் சேஞ்ச் த கேரக்டர் ஆஃப் த ஃபெஸ்டிவல் இல்லையா? இப்போ வந்து எல்லாரும் கொண்டாடுறோம், அது ஹிந்து ஃபெஸ்டிவல், செக்யூலர் ஃபெஸ்டிவல். எப்படி அது? நியூ இயர் எல்லாமும் கூட இங்கிலீஷ் நியூ இயர், அதெல்லாம் கூட ஒரு கிறிஸ்துவ கரெக்ட். அதெல்லாம் இன்னைக்கு ஒரு செக்யூலர் ஃபெஸ்டிவலா தான மாறிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி நியூ இயர் அன்னைக்கு ராத்திரி சர்ச்ல போய் மாஸ் பண்றது யாரு? கிறிஸ்டியன்ஸ் தான் சார். இல்ல கொண்டாடுறது சொல்றேன். இன்னைக்கு உலகம் முழுக்க அது ஒரு மதமற்ற ஒரு பண்டிகையா அல்லது மத சாயம் இல்லாத ஒரு பண்டிகை மாறி நிக்குது இல்ல. அப்படி நம்மளுடைய கலாச்சார பண்டிகைகளும் மாறி நிக்கட்டுமே. நான் என்ன சொல்ல வரேன், நான் வந்து இப்போ முஸ்லிம்ஸோ கிறிஸ்டியன்ஸோ ஓணத்தை கொண்டாடுறது தப்புன்னு சொல்லல, நல்லா கொண்டாடணும். பட் டோன்ட் சேஞ்ச் த நேம் ஆஃப் த ஃபெஸ்டிவல். இட்ஸ் a Hindu festival. யாரால மாத்திர முடியும்? எது அப்படி? நான் என்ன சொல்ல வரேன், ஹிந்து பண்டிகையான இந்த பொங்கல் அன்னைக்கு நான் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றேன்னு சொல்லணும். இப்போ கிறிஸ்டியன்ஸ்க்கு நம்ம எப்படி முதல்வர் சொல்றார், எல்லாரும் நிறைய பேர் கேக் வெட்டுறா, கொண்டாடுறா, போறா வரா.
ஜம்முன்னு ஹாலிடேஸ்ல எல்லாரும் ஜம்முன்னு கிறிஸ்மஸ் ட்ரீலாம் ஹிந்துக்கள் வீட்டுல வைக்கிறா, ஸ்டார் கொண்டாடுறா. பட் நம்ம என்ன சொல்றோம், இயேசு பிறந்த நாளான இன்று அவர் எல்லோருக்கும் அமைதியை சொன்னார், அதனால எல்லாருக்கும் இதுன்னு சொல்றோம். கரெக்டா? அதேதான் மத்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் சொல்லணும். இல்ல சார், இப்ப இந்த கோரிக்கை முதல்வர் எங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்ன்ற கோரிக்கை வருஷம் கேட்கிறோம். 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க ஒண்ணே சரி, ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு கூட இல்ல. இப்ப எல்லாரும் எதிர்பார்க்கறத விட்டாச்சு. அவ்வளவுதான், விட்டாச்சு. இப்ப அதுதான் கேள்வி வந்துச்சு. ஏன் அதெல்லாம் எனக்கு என்னன்னா, இப்ப இவர் சொல்றதுனால வந்து பண்டிகையுடைய பெருமை கூடி போவதில்லை, குறைஞ்சு போயிட போறது இல்லை இல்லையா? அது இந்துக்களுக்கு தெரியும். பட் do you have the moral obligation or not? அவ்வளவுதான். ரைட். இப்ப இது பெரும்பாலான இந்துக்களே இதை எதிர்பார்க்கல, இது ஒரு விஷயமா கவனிக்கல. இல்ல, ஏன்னா 21ல நம்ம கேட்டோம், 22ல கேட்டோம், 23ல கேட்டோம், 24ல அதே மக்கள் தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அப்ப அவங்க இதெல்லாம் விஷயமாவே நினைக்கல. நம்ம தான் ஒரு சிலர் தானே கேக்குறோம். அப்படி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அவங்களோட பாலிசிஸ அக்செப்ட் பண்ணிட்டோங்கிற அர்த்தம் தானே வச்சுக்கோ. அப்படின்னா சென்டர்ல வந்து சூஸ் ஆயிண்டே வந்துட்டு இருக்கா இல்லையா? அப்படின்னா ஹிந்துத்துவாவை அக்செப்ட் பண்ணிட்டா மக்கள் அப்படி நீங்க ஒத்துக்கணும். பெரும்பாலான வட இந்திய மக்கள் அப்படி வேணா லாஜிக். சவுத் இந்தியால உங்களுக்கு பெரிய ஹோல்ட் இல்லையே. இப்போ கர்நாடகால they have been in the government, குறைஞ்சிருச்சு. போன ஆட்சியோட போன டேர்மோட இந்த டேர்ம்ல சீட்ஸ் குறைஞ்சிருக்கு. அப்ப அதுக்கு அர்த்தம் என்டிஏ வந்திருக்கு. பவன் கல்யாண்ல ஃபுல்லா இவர் அவங்க பிஜேபியை விட சனாதன தர்மத்துக்கு அவர் தான் உட்கார்ந்து கொடி பிடிக்கிறார். அப்புறம் என்ன, சந்திரபாபு நாயுடு கொடி பிடிக்கிறார். ரேவந்த் ரெட்டி இப்ப கூட பத்ராச்சலத்துக்கு வஸ்திரங்கள்லாம் சமர்ப்பிக்க போயிருக்கார் காங்கிரஸ் கவர்மெண்ட். கூடவே அவங்க வக்ஃப் எதிர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்களும் பேசுறாங்கல்ல, மும்மொழி கொள்கை அந்த விஷயங்கள்ல. சீட்ஸ் தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னா அப்படின்னா 2014ல ஏன் வந்து டிஎம்கேல ஜெயிக்க முடியல அப்படின்னா இவங்களோட கொள்கை வந்து இது. ஜெயலலிதா அவர்கள் கோவிலா போயிருக்கா. ஜெயலலிதா பத்தி நம்ம பேசவே வேண்டாம். அவ்வளவு கோவிலுக்கு போயிருக்கா, அவ்வளவு கோவில் பண்ணிருக்கா. ஸோ ஷீ கிளியர்லி செட் ஷீ இஸ் அ பிராமின், ஷீ கிளியர்லி செட் ஷீ இஸ் அ பிலீவர். எதுவுமே இதில் மறுத்தது இல்ல. ஸோ அப்படின்னா அது வரைக்கும் தமிழர்கள் ஆதரிச்சுதான் இருந்த தெய்வீகத்தை, ஆன்மீகத்தை. அப்படின்னா இதை மறுத்துட்டான்னு அர்த்தமா? இல்ல சார், திராவிட கட்சி தானே அவங்களும் ஒன்றே குலம் ஒருவனை தேவன் தானே சொன்னாங்க. செக்யூலரிசத்தை தானே முன் வச்சாங்க. ஆனா வந்து வீட்டுல வந்து அவங்க அது என் தனிப்பட்ட நம்பிக்கை, நான் வீட்டுல வச்சுப்பேன் அப்படின்னு. மோடி அவர்களும் இப்ப அஜ்மீருக்கு வந்து ஏதோ இந்த இதெல்லாம் கொடுத்திருக்காரு. அப்படின்னா அதெல்லாம் சரியா போச்சு. இப்போ இதுக்கு வந்து ஏதோ கிஃப்ட் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை முதல்வர். அதான் இப்போ நான் வந்து யாருமே எதிர்பார்க்கறான்னு நான் சொல்லல தேவேந்திரன். நான் என்ன சொல்ல வரேன், மாரல் ஆப்ளிகேஷன் இருக்கு. ஸோ யூ ஆர் நாட் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது அவங்க. அதாவது வந்து நான் ஏன் இது ஹிந்து ஃபெஸ்டிவலா இல்லையா அதெல்லாம் உங்க கொள்கை இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, யூ ஆர் இன் தட் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவரா அவர் இருக்கும்போது நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். ஒரு ஃபங்க்ஷனல் பாடியா இருக்கும்போது யூ ஹேவ் டு விஷ் ஃபார் ஆல் ஆர் டோன்ட் விஷ் ஃபார் எனிவன். அவ்வளவுதான். கோர்ட்டுக்கு போலாமே. எதுக்கு இருக்கலாமா உட்காந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இருப்பேன். ராமருக்கு நீங்களும் நானும் வாழ்த்து சொல்லி ஒன்னாக போதில்லை. அவர் சர்வலோகேஸ்வரர். கிருஷ்ணருக்கும் ஒண்ணு அவ்வளவுதான். சோ அதோட விட்டுற வேண்டியதுதான். அதுக்கு மேல இப்போ சம்ஸ்கிருதம் அது இதுன்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். நன்றி சார், உங்களோட நீங்க குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now.